ஹலோ. ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஹலோ, யாரு? டாக்டர் அர்ஜுன். ஆமா, அர்ஜுன் தான். நீங்க? சார் நான் தேவ். எப்படி சார் இருக்கீங்க? சார், என்னைக்குமே நான் உங்க ஸ்டூடெண்ட் தான். நீங்க என் குரு சார். என்னைய போய் சார் மோர்னு கூப்பிட்டு இருக்குதியா? என்னதான் நான் உங்க குருவா இருந்தாலும் இப்ப நீங்க வளர்ந்து பெரிய ஆளாயிட்டியா. இந்த சின்ன வயசுலயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட எம்டி வேற. உங்களை சார்னு கூப்பிட்டே தானே சார் மரியாதை. எப்படி சார் இருக்கீங்க? சார், என்னது இது மரியாதை எல்லாம்? அர்ஜுன்னே கூப்பிடுங்க. ஒரு மாதிரி சங்கடமா இருக்க. சரி அர்ஜுன், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். பசங்க எல்லாம் எப்படி சார் இருக்காவ? அது பிறகு உங்க ஒய்ஃப்? எல்லாரும் நல்லா இருக்காவ அர்ஜுன். கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் உண்டு. எல்லாரும் எங்களை சென்னையில போட்டுக்கிட்டு அவிய அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டாவ. சார், நீங்களும் கூட? நீ கேட்கறது புரியுதுப்பா. வயசான காலத்துல உனக்கு இங்க என்ன வேலை? யாரும் பேத்திய கொஞ்சம் வேண்டிய காலத்துல நீயே அமெரிக்கால போய் செட்டில் ஆக வேண்டியதானே? இதானே கேட்க வரேன். அப்படி இல்ல சார், எதிர்பார்த்து இருக்க எல்லாம் பிள்ளைங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். சாவது வரைக்கும் நமக்கு நம்ம ஊர் தான்ப்பா. பிறகு அர்ஜுன், ஒய்ஃப் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கா சார். சாரி சார், என் கல்யாணம் நானே எதிர்பார்க்காத நேரத்துல தான் நடந்தது. அதனால யாரையும் இன்வைட் பண்ண முடியல. தப்பா எடுத்துக்கிடாதுங்க. பரவாயில்லப்பா. ஒரு வாரத்துக்கு முந்தி உன் கூட படிச்ச ஒரு பையனை சென்னையில பார்த்தேன். அவன் தான் உன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். உடனே உன் ஒய்ஃபையும் பார்க்கணும்னு தோண ஆரம்பிச்சுட்டு அந்த பையன் தான் நம்பர் கூட கொடுத்தான். ஓ, அப்படியா? சரி சார், இந்த மாசத்துல நேரம் கிடைக்க நேரமா பார்த்து நானும் என் ஒய்ஃபும் ஒரு நாள் உங்களை பாக்கிறதுக்கு சென்னைக்கு வரோம். வரதுக்கு முந்தி உங்ககிட்ட சொல்லிடுறேன். அர்ஜுன், உனக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு கேட்ட அடுத்த செகண்டே உன்னை பாக்கிறதுக்கு எனக்கு ஆர்வமா ஆசையும் வந்துட்டு. உனக்கு கல்யாணம் ஆனதை என்னால இப்ப கூட நம்ப முடியல. பொதுவா படிக்க நேரம் எல்லாம் பசங்க எப்படி இருப்பாவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ ஒரு பொண்ணுகிட்ட தேவையில்லாம பேசி பார்த்தது கிடையாது. கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சு பார்த்தது கிடையாது. இது எதுவுமே செய்யாத ஒரு பையன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. உடனே உன் ஒய்ஃபையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன். அதான் சார், கண்டிப்பா இந்த மாசத்துல நேரம் கிடைக்கும் போது என் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வரேன். அதுக்கு அவசியமே இல்ல அர்ஜுன். என்ன சார், எப்பவுமே சென்னை பக்கம் வந்தா என் வீட்டுக்கு வந்துட்டு போயிருன்னு சொல்லுவியா? இன்னைக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லுதியா? ஏன்னா அர்ஜுன், நான் கன்னியாகுமரி வந்திருக்கேன். கன்னியாகுமரியா? என்ன சார், எனக்கு காத்து குத்திடலான்னு பாக்குறீங்களா? இல்ல அர்ஜுன், நான் கன்னியாகுமரியில தான் இருக்கேன். சார், ஆர் யூ ஜோக்கிங்? ஜோக் பண்ற வயசாப்பா எனக்கு. இன்னைக்கு காலம் 5 மணிக்கு தான் உங்க ஊருக்கு வந்தேன். சார், எங்க ஊர்ல தான் இருக்குதீங்களா? எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். நாங்களே உங்களை பாக்கிறதுக்கு வரோம். இப்பே வரோம். அர்ஜுன் வெயிட் பண்ணு. ஏபிகே ஹாஸ்பிட்டல் எம்டி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு நாள் என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கன்சல்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. இப்ப மணி வேற 4 ஆயிடுச்சு. இனிமே ஏபிகே ஹாஸ்பிட்டல் எம்டியை பார்க்க போனோம். நாளைக்கு அவி ஹாஸ்பிட்டல்ல வேற வேலை இருக்கு. நம்ம நாளைக்கு அடுத்த நாள் பார்க்கலாம். ஓ, அப்படியா? சரி சார், நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு லொகேஷன் அனுப்புங்க. நானே என் ஒய்ஃபும் வந்துடுறோம். நோ 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 அர்ஜுன். என்ன சார், இப்ப தானே பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா? ஆமா, பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அர்ஜுன். ஆனா நாங்க உன் வீட்டுக்கு வரோம். சார், என் வீட்டுக்கா? இல்ல சார், நீங்க தூரமா இருந்தீங்கன்னா அலைச்சல் கஷ்டமா இருக்கா, அதான். அர்ஜுன், நானும் என் பொண்டாட்டியும் பழைய ஜோடி, பழைய பீஸ். புதுசா கல்யாணம் ஆன ஜோடி நீயும் உன் ஒய்ஃபும் தானே. உங்களை பாக்கிறதுக்கு நாங்க தான் தேடி வரணும். சார், என்ன சார் இது? அர்ஜுன், அப்ப வேணா நான் உனக்கு கிளாஸ் எடுத்துருக்கலாம். ஆனா இப்ப நானே உன்னை அண்ணாந்து பாக்கிய அளவுக்கு நீ பெரிய ஆளா வளர்ந்துட்டேன். நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் படிச்சு கொடுத்த நீங்க எல்லாம் தான் சார் எனக்கு. அதனால உன் வீட்டுக்கு எங்களை ஏத்த மாட்டேன். ஐயோ, அதெல்லாம் இல்ல சார். நாளைக்கு அடுத்த நாள் கண்டிப்பா வாங்க. சரி அர்ஜுன். என்னால இப்ப கூட நம்ப முடியல உனக்கு கல்யாணம் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். சார், உங்க கான்டாக்ட் நம்பர் வேற மிஸ் ஆயிடுச்சு. ஆமா அர்ஜுன், போனை தொலைச்சிட்டேன் பாத்துக்கான். எப்படியோ உன் கூட படிச்ச பையனை பார்த்ததுனாலதான் உன் நம்பர் கிடைச்சது. எப்படியோ நம்ம 2 பேரும் பேசி 1.5 வருஷத்துக்கு மேல ஆவாங்களா? இருக்கு சார், அதுக்கு மேலதான் ஆகும். நானே எப்பயாவது சென்னை வந்தா உங்களை பாக்கலாம்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன பண்ணியது, இங்க இருக்க வேலையே தலைக்கு மேல இருக்கும். பிறகு ஒரு ஹாஸ்பிட்டலோட எம்டினா சும்மாவா? என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல உனக்கு படிச்சு கொடுத்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அர்ஜுன். நீ என்னமோ பெரிய ஆளா மேல மேல போயிட்டே இருக்கணும். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். சரிப்பா, கண்டிப்பா நாளைக்கு அடுத்த நாள் பாக்குறோம். ஓகே சார். சரிப்பா, எனக்கு ஏபிகே ஹாஸ்பிட்டல் எம்டியை வேற பார்க்க போனோம். நான் அவரை பாத்துக்கிட்டு வந்து நைட்டு டைம் இருந்ததுன்னா உனக்கு கூப்பிடுறேன். சரிங்க சார். சார், மறக்காம உங்க ஒய்ஃபையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா. சரிப்பா, வச்சிடுறேன். என் நிலைமை எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது. ஒருவேளை இது உண்மையா இருந்து அர்ஜுனுக்கு தெரிய வந்ததுன்னா அது பிறகு என்னென்ன நடக்கும்? அர்ஜுன் என்னைய தப்பா நினைக்க நிலைமை வந்ததுன்னா அத்தை இதுதான் சான்ஸ் சொல்லிக்கிட்டு கண்டபடி பேச ஆரம்பிப்பாவ. இது வரைக்கும் என்ன பேசினாலும் இவர் சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா இதுக்கு பிறகு இவரே என்ன நம்ப மாட்டாரே. யாருக்கு எப்படி நான் என்னைய ப்ரூஃப் பண்ண போறேன்னு தெரியல.
இப்படி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கு வந்துடக்கூடாது. ஒரு பொண்ணு பிரெக்னண்டா இருக்கா அப்படின்னு தெரிய வந்ததுன்னா அவ எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவா. அவ மட்டும் இல்லாம அவ ஹஸ்பண்ட் 2 ஃபேமிலியில உள்ளவியா, எத்தனை பேர் சந்தோஷப்படுவாவ. ஆனா என் விஷயத்துல எல்லா உறவும் முடிஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கடவுளே, எல்லா பொண்ணுங்களும் இந்த வரம் வேணும்னு ஆசைப்படுவாவ. ஆனா எனக்கு இந்த வரமே வேண்டாம். இது பொய்யா தான் இருக்கணும். இது உண்மையா இருந்துடக்கூடாது. நாளைக்கு வரைக்கும் எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும் தெரியல. ஆனா டாக்டர், நீங்க பிரெக்னண்டா இல்லைன்னு சொல்லி அந்த செகண்ட் ஒரு பக்கம் நொந்து போயிருவேன், இன்னொரு பக்கம் அர்ஜுன் என்ன சந்தேகப்பட மாட்டாருன்னு சந்தோஷப்படுவேன். ஆனா எனக்கு இது ரெண்டுமே வேணும். நான் இப்ப கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறது மாதிரி எந்த பொண்ணு வேண்டி இருக்க மாட்டா. எல்லா விஷயத்திலயும் அர்ஜுன் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. இது வரைக்கும் அவர் என்னை சந்தேகப்பட்டதே இல்ல. ஏன் வருண் கூட ராத்திரி 1 மணி 2 மணின்னு சொல்லிக்கிட்டு கணக்கு இல்லாம பேசிக்கிட்டே இருந்திருக்கேன். அப்ப கூட சந்தேகப்பட்டு கேட்டுட்டு இருக்கியதோ, இல்லன்னா ராத்திரி நேரத்துல என்ன பேச்சு போனை வச்சுக்கிட்டு கிடந்து உறங்குன்னு கூட சொன்னதில்ல. அவ்வளவு புரிஞ்சுக்கிட்டவரு இந்த விஷயத்துல அவரால் ஏத்துக்கிடவே முடியாது. ஏன்னா அவரும் ஒரு டாக்டர். நம்மளால தான் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக முடியாது. அது பறவைக்கு இது எப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமலா இருப்பாரு. அன்னைக்கு நடந்தது கூட அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நிலம் இறந்ததோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். மறுபடியும் இப்பதான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்குன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சு வச்ச இடத்துலயே முடிஞ்சு போவேன்னு நினைச்சு கூட பாக்கல. நடக்காத விஷயம் நடந்திருக்குன்னு பாட்டி தாத்தாக்கு தெரிஞ்சா பாட்டி தாத்தா கூட நீ வெறுத்துருவாவ. அம்மம்மா, அத்தைங்க, மாமாங்க எல்லாரும் வெறுத்துருவாவ. எல்லாருக்கும் என்னால நிரூபிக்கிறதுக்கு கூட முடியாது. இந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னா இந்த டெஸ்ட் பொய்யா இருக்கணும். உங்களதான் கடவுளை நான் நம்பிட்டு இருக்கேன். நெகட்டிவ்னு ரிப்போர்ட் வந்தாலும் மனசு வேதனை படந்தான். பாசிட்டிவ்னு பார்த்ததான் ரொம்ப சந்தோஷமா பட்டிருக்கேன்லாம். ஆனா நெகட்டிவ்னா அர்ஜுன் என் கூட இருப்பாரு. எனக்கு அது போதும். ஹாய் பொண்டாட்டி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா தான் அர்ஜுன் இருக்கேன். சும்மா இருக்கன்னு தெரியுதுமா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அர்ஜுன். ஒன்னும் இல்லாமல இவ்வளவு டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க? சும்மா சும்மா எப்பயும் ரூம்ல இருந்து ஒரு மாதிரி போர் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அட லூசு, அதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருப்பேன். வீட்ல தானே இருந்தியா? நீங்க எங்க போனியா? மதியம் ஒரு போன் வந்து தித்தியா, அர்ஜென்ட் மீட்டிங், நீ வேற நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் போயிட்டேன். ஓ சரி சாப்பிட்டியா? மணி மணி இருக்கட்டுமா, எப்ப எந்திரிச்சேன்னு தெரியல. எந்திரிச்சதுக்கு பிறகு சாப்பிட்டியா என்ன யாருன்னு தெரியல. கொஞ்ச நாளாவே ஏதாவது மூல முடுக்குல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க. என்னத்தையும் யோசிக்கானு தெரியல, மண்டைக்குள்ள என்னத்தையும் ஓட விட்டுருக்கானு தெரியல. சும்மா தாங்க உள்ள போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கேன். ஒரு 1/2 மணி நேரமா நான் போன் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பல இருந்தே நீ இதுலயே தான் இருக்க. பார்வே அங்கிட்டு இங்கிட்டுன்னு திரும்பியல ஒரே இடத்த பார்த்து என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஏன்னா இன்னும் இருக்க போறாரோ? இவர் பாட்டுக்கு ஏதாவது பேச்சு கொடுத்து நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு என் வாயில இருந்தே பிடுங்கினாலும் பிடுங்கிடுவாரு. ஏமா என் எதிரில தானே இருக்கேன், நான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். உனக்கு சிரிப்பெல்லாம் வராதா? அப்பயும் உருன்னு மூச்சு தூக்கி வச்சிருக்க. இல்ல ஒன்னும் இல்ல. அது சரி, நீ மனசுல நினைக்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியுமா? நீ தான் பிரில்லியன்ட் ஆச்சே. யோசிக்கிறது கூட நான் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் யோசிப்பேன். என்ன என்னடி அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது என்னமோ சுவாரஸ்யமா யோசிச்சுக்கிட்டு இருக்க. யோசிச்சா டென்ஷன் ஆகுவான் தானே சொல்லுவாவ. நீங்க என்னன்னா சுவாரஸ்யமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுதியா? அது உன் மூஞ்சிய பார்த்தா தெரியுது. சரி, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். இரு, இல்ல வேலை இருக்கு. இப்படி நேரமா ஒரே இடத்த ஊத்து பார்த்து தானே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே கொஞ்ச நேரம் என் மூஞ்சி பார்த்து யோசிச்சுக்கிட்டு இரு. உங்க மூஞ்சி பார்த்தா? என் மூஞ்சி பார்த்தா எல்லாம் யோசனை வராதோ? உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு அர்ஜுன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம டெஸ்ட்ல பாசிட்டிவ்னு வந்திருந்தாலே பயம்தான். ஏன்னா அன்னைக்கு நீங்களாவே இல்ல. இத்தனை நாள் ஆன பிறகு கூட அதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட பேசல. அப்பனா நடந்தது ஞாபகத்திலே இருக்காது. இதுல டாக்டர் வேற இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டிருந்தாரு. கடவுளை. ஓய், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தியா. ஏன்? படிக்கும்போது எனக்கு கிளாஸ் எடுத்த ஒரு சார் சென்னையில இருந்தாரு. கன்னியாகுமரிக்கு இப்ப வந்திருக்காரு. போன வாரம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வேற கேள்விப்பட்டிருக்காரு. உன்னை என்னையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படியாரு. அந்த சாரை பார்க்க போறதுக்கு இப்ப நான் கிளம்பணுமா? இல்லம்மா, இப்ப இல்ல. இன்னைக்கு நாளைக்கு அவருக்கு சின்னதா ஒரு வேலை இருக்கான். நாளைக்கு அடுத்த நாள் நம்ம வீட்டுக்கே வரதா சொல்லியிருக்காரு. இங்கே அர்ஜுன்? ஆமா குண்டுச்சி, நாளைக்கு அடுத்த நாள் சாரா அவங்களோட ஒய்ஃப வருவாவ நம்ம வீட்டுக்கு. அவரை பார்த்த ரொம்ப நாள் ஆகுது. பேசியும் 1.5 வருஷத்துக்கு மேல ஆகும். யார்கிட்ட இருந்தோ நம்பர் வாங்கி இன்னைக்கு கூப்பிட்டுருக்காரு. என்ன பாக்க வழக்கமா பாடம் எடுக்கவியன்னா எல்லாரும் ஓடி ஒளியதுக்கு தானே பாப்பாவா? இந்த ஆள் என்னடானா பாடம் எடுத்தவியல மீட் பண்ணதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படியாரே, தையா தக்கான குதிக்காரேன்னு தானே யோசிக்கேன். ஒன்னும் இல்ல, படிக்க ஜமைய பசங்க எல்லாம் பொண்ணுங்க கூட பேசி கேலி கிண்டல்னு சிரிப்பாவளை. அதெல்லாம் நான் பண்ணதே இல்ல. எனக்கு கல்யாணம் ஆனதையே அவரால நம்பதுக்கு முடியலையாம். கல்யாணம் முறைப்படி நடந்திருந்தா கூப்பிட்டுருப்பேன். நமக்குதான் திடுத்துப்புன்னு நடந்த அவசர கல்யாணம் ஆச்சே. பத்தியா, முன்னமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த கல்யாணம்னா நம்ம கல்யாணம் எவ்வளவு பிரம்மாண்டமா நடந்திருக்கோம். உன் பக்கத்துல யார் இருக்கியான்னு உனக்கே தெரியாம இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்காதுல்ல? அப்ப எல்லாம் உன் மேல கோவமா வரும், ஆத்திரமா வரும்.
இப்ப இப்ப நீ என் டார்லிங் இல்லடி, என் ஸ்வீட் பொண்டாட்டி. இப்ப எல்லாம் கோவம் வருமா? ஏதாவது தப்பு நடந்ததுன்னா என் மேலதான் வெறுப்பு வருமே தவிர உன் மேல எல்லாம் கோவம் வந்ததே இல்ல. ம் என் கூடச்சி என் சாரே என்னையும் கல்யாணத்துக்கு பிறகு பாக்கணும்னு ஆசைப்படியாரு. இந்த மாதிரி என் கல்யாணத்தை பாக்கிறதுக்கு, என் லைஃப்ல ஏதாவது நல்லது நடந்தா கூடவே இருக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டுப்பாவைலாம். ஐ மீன் ஃபேமிலி தாண்டி என் சம்பந்தப்பட்டவியா, படிக்கும் போது கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாஃப். நடந்த கல்யாணம் நமக்குன்னு பிக்ஸ் ஆயிருந்ததுன்னா எல்லாரும் இருந்திருப்பாவ. இது உன் சம்பந்தப்பட்டவிய எல்லாரும் இருந்தாவ, என் சம்பந்தப்பட்டவிய தான் யாரும் இல்ல. அது பிறவிக்கு உன் கழுத்துல தங்கத்துல தாலிய புடைச்சலையும் சொந்தக்காரவிய தான் இருந்தாவ. ஆனா ஒண்ணுதியா, நம்ம 2 பேரும் சம்பந்தமா அடுத்த ஏதாவது ஃபங்க்ஷன் வருதுன்னு வச்சுக்கான், ரொம்ப பிரம்மாண்டமா எடுக்கணும் அத. அது எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும். அவருக்கு கிளாஸ் எடுத்த சார் ஃபோன் பண்ண சந்தோஷத்துல அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாரு. ஆனா நிஜமாவே என் வயித்துல இவரோட குழந்தை வளர்ந்துட்டு இருந்தான். வழக்காப்பு, குழந்தைக்கு பிறந்த நாள், இப்படி எவ்வளவு ஃபங்க்ஷனை ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்திருப்பாரு. ஆனா அவருக்கும் பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. துளசிக்கு கவினுக்கெல்லாம் கல்யாணம் இருக்குதான். இருந்தாலும் நம்ம சம்பந்தமா ஏதாவது ஃபங்க்ஷன்னா ரொம்ப கிராண்டா பெருசா எடுக்கணும். ம் பரவதியா, நீ நல்லா சமைப்பாது எனக்கு நல்லா தெரியும். என்னமோ சொல்ல போனா சாராவோட நல்லா தான் சமைப்பேன். ம் அவ கேட்கணும். இனிமே பொண்டாட்டியும் காக்க பிடிச்சுதானே ஆகணும். ஓ அப்பனா காக்கா பிடிக்கிறதுக்காக தான் சொல்லுதியா? இல்லம்மா, சும்மா சொல்லேன், நீ நல்லா தான் சமைப்ப. இருந்தாலும் நாளைக்கு அடுத்த நாள் ஒரு கலக்கு கலக்கிடுவேன்னு நம்பிக்கை இருக்கு. ம் நானே சமைக்கலாம் அர்ஜுன். சரிம்மா. அப்புறம் நீ லீவ் போட்டுரு. ஏன்னா அவரு என் கூட சேர்த்து உன்னையும் பாக்கிறதுக்கு ஆசைப்படியாரு. ம் உன் பொட்டிக்கு போகலனாலும் பாத்துக்கிறதுக்கு வேற ஆள் இருக்காவ. ஆனா எஃப்எம் மொதல் சொல்லிரு, நாளைக்கு அடுத்த நாள் லீவ் வேணான்னு மொதல் சொல்லிரு. நான் ம் சரிங்க. என்ன நீ சைலண்டாவே இருக்க? டைசன் வா, எங்க என்ன புடி பார்க்கலாம். ஓ, என்ன பிடிக்கிறதுக்கு இந்த வாட்டர் பத்தாது டைசன். என்னமோ கொஞ்சம் ஃபாஸ்டா வா. யார் துக்கமா இருந்தாலும் சரி, யார் சந்தோஷமா இருந்தாலும் சரி, என் தம்பிக்கு சந்தோஷத்துக்கு குறைச்சலே இருக்காது. பார்த்தெல்லாம் ம். என்ன தாண்டி உன் பிரச்சனை? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா யாராவது ஏதாவது பேசினாவலாம், யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணியாவலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பிறகு என்னத்த ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க? எந்த விஷயத்தையும் அளவுக்கு அதிகமா யோசிக்கப்படாதுதியா. இல்லைங்க, நான் நார்மலா தான் இருக்கேன். இல்லனாலே நீ கொஞ்ச நாளா நல்லா யோசிச்சுக்கிட்டு தான் இருக்க. இதுல கடைசி 2 நாள் உடம்புக்கு முடியாம வேற சுருண்டு சுருண்டு படுத்துட்டு கிடந்த. இன்னையில இருந்து புதுசா பலமா யோசனையா? என்ன நீயாரே ரொம்ப நேரமா இன்னே இருக்குதியா? ஓ, ரொம்ப நேரமா இன்னே தான் இருக்காளா? ஆமா அண்ணி. அடிபலமோ? அடிபலமா? இல்லனே, வழக்கமா அடிக்கிட்டேன்னு உனக்கு கரண்டியால அடிதானே கிடைக்கும். அதான் அடிச்ச அடி வலி ரொம்ப கூடி நீ அண்ணியை திட்டிக்கிட்டு இருக்குதியோன்னு தோணுது. என்னது கரண்டியாலையா? இல்லன்னு மட்டும் சொல்லிடாத. இந்த வீட்டுல இருக்க என் டைசன் வரைக்கும் தெரியும். நீ அன்னிக்கிட்ட இருந்து விளக்கு மாத்தாலையில அடி வாங்க மாட்டேன், கரண்டியால தான் அடி வாங்குவேன். டேய் இவ்வளவு ஏன்? அன்னைக்கு அந்த ஜெசிகா வந்து உன் கைய பிடிச்சுக்கிட்டு நின்னாலே, அந்த சூடா அண்ணி உனக்கு வைக்க வேண்டியது. பார்த்து பிள்ளை பிழைச்சி போட்டுன்னு சொல்லிக்கிட்டு ஒன்ன விட்டு வச்சாவ. அண்ணி, கரண்டியை விட விளக்கு மாறு சூப்பரா இருக்கும். என்ன ட்ரை பண்ணி பாருங்களேன். கவலைப்படாதான். என்னமோ கொஞ்சம் வருஷம் போட்டு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு தானே உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்த ஆவணும். வா தம்பி, அப்ப நானும் விளக்கு மாற எடுத்து கையில குடுக்கலாம். கொஞ்சம் கம்மியாவே சரினா? ஆனா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் சொன்னோன்னா விளக்கு மாற எடுத்து அண்ணி உன்னை அடிச்சிருமா என்ன? விளையாடுவ நல்லா. சரி, நான் வெளியே அந்த பக்கமா போனதான் வீட்டுக்குள்ள சண்டை நடந்ததா என்ன? சண்டையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா அண்ணே. ஏன்? இல்ல உன் அண்ணிக்காரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா, இல்ல அதான் கேக்கேன். இல்லன்னா உங்க அம்மா என்னத்தையாவது சொல்லி திட்டினாவளா? வீட்டுல சண்டை நடந்த மாதிரி எல்லாம் இல்ல அண்ணே. சண்டையே நடக்கலையா? அது பிறகு நீ என்னத்த இவ்வளவு யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஐயோ, யாரும் எதுவும் சொல்லலங்க, நான் சும்மா தான் இருக்கேன். சரி, நீங்க உள்ள வாங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்து தரேன். நீ ஓகே தானே? ஆமா அர்ஜுன், எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் ஓகே தான். சரி, அப்பனா வா. டைசன், கவின் வா, காஃபி எடுத்து வைக்கேன். எடுத்து வைங்க நீ. இதோ வந்துட்டேன். சொல்லு டைசன், அந்த ஜூலியன் ஜெசிகாவையும் ஒத்த ஆளா டீல் பண்ண கண்டியா? அங்கே என் மனசு ஜெயிச்சுட்டடா நீ. அண்ணனுக்கு நல்ல ஒரு ஃபிகர் செட் ஆகட்டும். ஜூலியன்னா ஜூலியை விட சூப்பர் ஃபிகர் உனக்காண்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். இந்த ஜெசிகாவை எப்படி அண்ணனுக்கு வாழ்க்கையில இருந்தே ஓட முடியுது? அந்த வீட்டுல நான் இருந்த சமயமே இவளையெல்லாம் விச ஊசி போட்டு கொண்டிருக்கணும். உங்களுக்கு எல்லாம் மண்டல மூளை இருக்கா இல்லன்னா மசாலா இருக்கா? இப்போ எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? அம்மாடியோ, நீயாவது பயப்படியதாவது. ஒவ்வொரு பொண்ணுங்களும் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வரச்சலாம் கொஞ்சம் வெட்டுப்பட்டு பயந்து வருவாவ. அப்படியே வந்தாலும் நீங்க கண்ட கனவை சொன்னதுக்கு பிறவைக்கும் சூடு பால் உங்க மூஞ்சில ஊத்தாம விட்டனே. கனவு உண்மடி. சரி, உங்களுக்கு வேலையெல்லாம் இருக்காதா? நினைச்ச நேரத்துல வாரியா, நினைச்ச நேரத்துல போறியா? நிஜமாவே நீங்க டிஎஸ்பி தானா? ஏங்க, நீங்க உண்மையாலுமே போலீஸா? ஏண்டி இல்லையா பின்ன? வாரியா போறியா, யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டேங்காவ. வாரியா போறியா, யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்காவ.
அது இருக்கட்டும்டி, நீ என்ன இங்க உட்கார்ந்துருக்க? நான் என் மூளைய நல்லா கசக்கி பிழிஞ்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மூளை இருக்கவே கசக்கி பிழியலாம். வேண்டாம், போலீஸ்னு பாக்கேன். நான் ஏற்கனவே கொலவெறியில தான் இருக்கேன். சரிம்மா, மேட்டர் என்னன்னு சொல்லு, வெடிச்சு செதறிடாத. ஏங்க, ஒரு பொண்ணை தூக்கி உள்ள வைக்கணும்னா என்ன செய்யணும்? ஏண்டி, உன் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது கொலைகளை பண்ணிட்டாவளா? கொலை அளவுக்கெல்லாம் இல்ல, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரிமினலை தூக்கி உள்ள வைக்கணும். யார உள்ள தூக்கி வைக்க அளவுக்கு கிரிமினல் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இருக்காவளா? அதான் பொண்ணுங்க. ஃப்ரெண்ட் இல்ல, ஒருத்தி இருக்கா. அவளை மட்டும் ஒரு 10-15 நாள் உள்ள தூக்கி வச்சுட்டியாள்னா வெளியே எடுக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாவ, நிம்மதியா இருக்கும். அடியே, என் அம்மா கூட எதுனா சண்டை போட்டுட்டியோ? மாமியார் மருமவ சண்டையில என் அம்மா உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் போட்டுட்டியாடி? ஓய், விளையாட பேசாதுங்க, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நிஜமாலுமே ஒருத்தைய தூக்கி உள்ள வைக்கணும். உள்ள வைக்கிறதுக்கு நீங்க என்கிட்ட இந்த 10 லட்சம் ரூபாய் வாங்கினாலும் நான் தாரேன். யூ மீன் லஞ்சம்? லஞ்சம் இல்ல, அன்பளிப்பு. 10 லட்சம் என்ன, 50 லட்சம் ரூபாய் கேட்டாலும் தாரேன். அன்பளிப்பா வாங்கிக்கிட்டு அவளை தூக்கி உள்ள வைங்க. ஓய், என் கை ரொம்ப சுத்தண்டி. ரொம்ப சுத்தம். எப்படியா அப்படி இப்படின்னு வாங்கிருப்பியா எல்லாம்? யாரு? நானு. ஆமா, எப்படியா அப்படி இப்படின்னு வாங்கிருப்பியா? கூட ஒண்ணு சேர்த்துக்கிடுங்க. 10 லட்சம் என்ன 50 லட்சம் வேணாலும் தாரேன். ஆனா ஒருத்தைய தூக்கி 10-15 நாள் உள்ள வச்சு தண்ணி காட்ட முடியுமா உங்களால? ஒட்டிங்க மொபைல யாரு வீட்டுல வந்து யார பத்தி பேசியா? ஹலோ, இது என் வீடு. உன் வீடா? இது எப்பல இருந்துமா? எப்ப என் கழுத்துல நீங்க தாலி கட்டினியாலோ அப்பல இருந்து உங்களுக்கானதெல்லாம் என்னோடதான். அப்பனா இந்த வீட்டுக்கு முதலாளி நான் தானே? எஸ் மேடம், சொல்லுங்க முதலாளி, இப்ப நான் என்ன செய்யணும்? ஒரு 10 லட்சம் ரூபாய் அன்பளிப்பா வாங்கிக்கிடுங்க. பிறகு அந்த ஜெசிகாவை தூக்கி 10-15 நாள் உள்ள வச்சு தண்ணி கட்டினா போதும். ஓ, அவதான் அந்த கிரிமினலா? அண்ணனை ஊட்டி இவ ஒளியே மாட்டா. நல்ல வேலை சுத்திக்க பேச்ச கேட்டு அர்ஜுன் நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரம் கட்டினா. அந்த கேப்ல அண்ணன் எஸ்கேப் ஆயிட்டேன். இல்லன்னா யோசிச்சு பாருங்களேன், என் அண்ணன் இவளுக்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன். கால சுத்தின பாம்பு கணக்கா விட்டு ஒளியே மாட்டேங்க. அதான் அன்பளிப்பா 50 லட்சம் என்ன 1 கோடி ரூபாய் வேணும்னு கேட்டாலாம் அப்படி இப்படின்னு நீ அண்ணன் கிட்ட பேசி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஏண்டி, என்னைய பார்த்தா லஞ்சம் வாங்கியது போலயா தெரியுது? லஞ்சமா ஏன் நினைக்கிறியா? அன்பளிப்பா வாங்கிக்கிடுங்க. ஒட்டிங்க மொபைல நீ பேசிய பேச்சுக்கு இன்னைக்கும் அண்ணன் வீட்டுக்கு ஒன்ன துரத்தினாலும் துரத்தி விடுவோம் பாத்துக்கான். ஒரு பக்கத்தோடி லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லுவாவ, இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு டௌரி வாங்க மாட்டேன்னு சொல்லுவாவ. ஆமா, உன் வீட்டுல உள்ளவர்களுக்கிட்டே நானா இருக்கட்டும், என் அம்மா அப்பாவா இருக்கட்டும், யாருமே உங்க பொண்ணுக்கு இவ்வளவு போடுங்க இவ்வளவு கொடுத்து அனுப்புங்கன்னு கேட்கவே இல்ல. அதே போல தனக்கு மாப்பிள்ள பாக்கச்சுலயும் மாப்பிள்ள வீட்டுல உள்ளவிய அவ்வளவு போடுங்க இவ்வளவு போடுங்க, மாப்பிள்ளைக்கு அது வேணும் இது வேணும்லாம் கேட்கியாவன்னு வச்சுக்கான். கட்டாயம் என் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன். பொண்ணு மட்டும் கொடுங்கன்னு எவன் சொல்லியானோ அவனுக்கு தான். சும்மா பீட்டாதுங்க ரோஹித், அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். என்னடி தெரியும்? உன்னை நான் தானே கல்யாணம் பண்ணேன். என் வீட்டுல உள்ளவியலா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் 5 பைசா உங்க வீட்டுல இருந்து எதிர்பார்த்திருப்போமா? நீங்க பிடிச்சாலும் புளியம் கொம்ப தானே பிடிச்சியா? இப்ப பொண்ணுக்கு 100 சவரன் நகை வேணும்னு உங்க அம்மா கேட்டிருந்தாவல்னு வச்சுக்கிடுங்க. என் 100 சவரன் தானே போட்டிருக்கான். நீங்க அமுக்கமா பொண்ணு கொடுத்தா காணேன்னு சொன்னதுனால என் 100 சவரனுக்கும் டபுளா தானே கொடுத்துருக்கேன். கேட்டா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம்ல தான் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டேன். கேட்காம பொண்ணை மட்டும் கொடுங்க, நாங்க ராணி மாதிரி பாத்துக்கிடுவோம். உங்க பொண்ணுக்கு அம்மா அப்பா எல்லாம் நாங்களா இருந்து பாத்துக்கிடுவோம். ராணி மாதிரி பாத்துப்போம் அப்படி இப்படின்னு பேசி என் அண்ணனுக்கிட்ட இருந்து டபுளா வாங்கினவிய தானே நீங்க? எப்படிடி? இல்லன்னு சொல்லுங்க பாப்பா. என் அண்ணனுக்கு கோடி கோடியா சொத்து பத்தி எல்லாமே இருக்கு. நீங்க கேட்காமலே காரு பங்களா நகை பணம் அது இதுன்னு சொல்லிட்டு என் அண்ணன் எல்லாம் தரேன்னு உங்களுக்கே தெரியும். அதனால அமுக்கமா இருந்து மொத்தத்தையும் வாங்கி பிரிச்சுக்கிட்டு இப்ப அன்பளிப்பே விரும்பாதவியல மாதிரி பேசுதியா? மொபலா உள்ள வாடி, உன் பொருளை எல்லாம் பறக்கிக்கிட்டு. இனிமே நீ உன் அண்ணன் வீட்டுல இருந்து கொண்டு வந்த ஒரு பொருள் என் வீட்டுல இருக்கக்கூடாது. ஆசை ஆசையா எடுத்து காட்டுவேலாம். என் அண்ணன் டாக்டர் படிப்பு முடிச்சதுக்கு பிறவைக்கு மாச சம்பளத்துல இந்த நெக்லஸ் தான் வாங்கி கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லுவேலாம். நான் கெட்டின தாலியை தவிர மொத்தத்தையும் பறக்கிக்கிட்டு. உங்க அன்பளிப்ப வேண்டாம் சீதனமா வேண்டாம், மொத்தத்துல ஒப்படைச்சுக்கிட்டு வந்துடலாம். வா எந்திரி, எல்லாத்தையும் பறக்கி வாரிக்கிட்டு. சத்தியமா இப்ப கூட நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போக மாட்ட அப்படிங்கிற நம்பிக்கையில கூப்பிடல. எல்லாத்தையும் வாரிக்கிட்டு கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப நல்லவரா பீத்திக்கிடாதுங்க. அப்பனா முன்னமே சொல்லிருக்கணும். அண்ணன் வாங்கி கொடுத்த காரை எல்லாத்தையும் பல்ல இழிச்சுக்கிட்டு அப்ப வாங்கினீங்களா? ஏடி நானே கேட்டேன், உடனே கொடுத்தாரு. அதான் நீங்க ஏன் வாங்கிக்கிட்டியா? அது அன்பளிப்பா கொடுத்தாரு. வந்துச்சுல இந்த அன்பளிப்பு தான் வரதட்சணை. அப்பனா நான் 10 லட்சம் ரூபாய் தரதான் அன்பளிப்புல தானே வந்து சேரான். உன் பொருளை மட்டும் இல்லடி, உன்னை சேர்த்து உன் அண்ணன் வீட்லயே விட்டுறீங்க. எந்திரடி. அத்தான் என்ன மக்களே, சாயந்தரம் நேரமா வந்து என் மருமவளை மிரட்டிக்கிட்டு இருக்க. உங்க மருமவளா நான் மிரட்டினா? சொல்லுமா சொல்லு. என்னங்க இப்பதான் வரையலா? என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தியே, அத பத்தி சொல்லு. எனக்கு எவ்வளவு தங்கமான புருஷன், எவ்வளவு தங்கமான மாமியார், இதெல்லாம் நினைச்சு நினைச்சு அண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கேன்.
யாருக்கு? உனக்கு தங்கமான புருஷன் தங்கமான மாமியார் மாமனார் எல்லாம் கிடைச்சத நினைச்சு உடனே சந்தோஷப்படியாரா? ஆமா, உங்க மேல சத்தியமா. அது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு போட்டேன். இந்த டௌரிய பத்தி என்னமோ பேசிக்கிட்டு இருந்தியே. டௌரி இப்ப எல்லாம் டௌரி ஆசைப்பட்டு கேக்கியாவளே, எனக்கு இல்லாதப்பட்டவியல்ட்ட இருந்தெல்லாம் டௌரி ஆசைப்பட்டு கேக்கியாவனா வாங்கியவியலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். மா, ஐயோ, அத்தை எப்ப வந்தாவள்னு கூட தெரியலையே. சொல்லுடா கண்ணா. உங்க மருமவா என்ன பேசினா தெரியுமா? என்னங்க? இருடி, வரதட்சணா 100 சவரனுக்கு போடுங்கன்னு கேட்டா 100 சவரனுக்கு தான் தருவாங்களாம். நம்ம கேட்காம விட்டதுனாலதான் அதுக்கு டபுளா கொடுத்தாராங்க. அவி அண்ணன் கொடுத்த காரு எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்த்தோமா. கேட்டா தானே கேட்கத மட்டும் கொடுப்பாவன், கேட்காம இருந்தாதான் எல்லாத்தையும் டபுள் மடங்கா கொடுப்பாவன்னு கேட்காம விட்டுட்டோமா. கேட்காம விட்டதே இவி அண்ணன் நிறைய தரதுக்காண்டிதானா. ஏமா, உங்க மருமவா 200 சவரன்ல நகை கொண்டு வரணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? ரோஹித், எம்மா சொல்லுங்க. அதான் சத்தியமா நான் அப்படி சொல்ல இல்ல. போய் 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 டாக்டர் தங்கச்சி என்ன போய் சொல்லலாம். ஏண்டி இப்ப தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் நாங்க டவுரி கேட்கறதுக்கு காரணம் கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிடைக்கிறதுக்காண்டிதான் அமுக்கமா இருந்தேன்னு இப்ப தானே சொன்னேன். இல்லே இல்லாத நான் அப்படி சொல்லே இல்ல. போய் சொல்லாதடி, நாக்குல புண்ணு வந்துறான். அதான் இவர் போய் போய்யா சொல்லியாரு, நம்பே நம்பாருங்க. சாச்சா, ஏன் மருமவ தங்கண்டா அப்படி எல்லாம் சொல்ல மாட்டான். அப்பாடா. யார் மம்மி? உங்க மருமவளா? 5 நிமிஷத்துக்கு முந்தி நீங்க வந்திருக்கணும். நான் 10 நிமிஷத்துக்கு முந்தைய வந்துட்டேன்டா. கேட்டியா? ஐயா, அன்பளிப்பா கொடுத்த டவுரி எல்லாம் வரதட்சணையாம். ஏமா, நமக்கு இங்க ஒண்ணும் தேவையில்ல தானே, மொத்தத்தையும் அள்ளிட்டு அவ அண்ணன் வீட்டுக்கே போட்டேன். என்னமா, உங்களுக்கு ஓகே தானே? ஏமா, நம்ம குடும்பமே வரதட்சணைக்கு ஆசைப்பட்ட மாதிரி பேசியா நீங்க சிரிக்கிறியா? இவளெல்லாம் சும்மா விடலாமா? சாரா, சத்தியமா உங்ககிட்ட இருந்து எந்த வரதட்சணையும் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. என் பையனை நல்லா பாத்துக்கிட்டே நல்ல பொண்ணா மட்டும்தான் நாங்க எதிர்பார்த்தோம். துளசிய பொண்ணு பார்த்ததுக்கு காரணம் கூட அதுதான். அப்பயும் சும்மா ரோஹித் கிட்ட சொல்லி பார்த்தேன், பொண்ணோட அண்ணன் நல்ல வசதி உள்ளவன், டாக்டர் தான். ஆனா உண்மையை சொல்லணும்னா நாங்க அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அதான் தெரியாதா, சும்மா அவர்கிட்ட கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ விளையாட்டுக்கு தான் பேசினேன்னு தெரியும், அதனாலதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் நிஜமா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க அப்படிப்பட்ட மாமியாரா இருந்தா நான் கொண்டு வந்த நகையெல்லாம் வாங்கி நிறுத்து பாத்திருப்பியா? ஆனா நானா கொண்டு நகையெல்லாம் உங்ககிட்ட கொடுத்ததுக்கு பிறவைக்கும் நீயே வச்சுக்காமான்னு தானே நீங்க சொன்னியா? சும்மா இவர்கிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தேன் அத்த. சரிம்மா, தெரியும் எங்களுக்கா. இப்ப என்ன, அந்த ஜெசிகாவை தூக்கி உள்ள வைக்கணுமா? அம்மா, அன்பளிப்பு வாங்கிக்கிட்டு உள்ள தூக்கி வைக்கணுமா? இந்த ஆளெல்லாம் ஒரு புருஷனா? டேய், அவதான் விளையாட்டு பிள்ளை, என்னத்தையாவது சொல்லியானா நீ அதுக்கு மேல இருப்ப போல. இவளா விளையாட்டு பிள்ளை? ஓய், என்ன திரு திருன்னு முழிக்க? ரொம்ப பீத்தாதுங்கண்ணா. அவ தொல்லை தாங்க முடியல, அதனால உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தேன். உங்க அண்ணனை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு, அது பிறவைக்கு உள்ள தூக்கி வைக்கேன். நான் போக்குல போய் உள்ள தூக்கி வச்சுட்டு உடனே அது பிறவைக்கு ஏன் வேலைக்கு ஆப்பு வைக்கிறதுக்கா? நல்ல பிள்ளைங்க 2 பேரும். டேய், காஃபி எடுத்துக்கிட்டு வரவா? சரிம்மா. சரி, ஓடிடாதா, இப்ப எடுத்துட்டு வந்துறியே. நீ எப்ப போறானு தெரியாது, எப்ப வாரானு தெரியாது. பரவசாரா, செருப்பாலையும் அடி வாங்கியாச்சு, சாணியாலையும் அடி வாங்கியாச்சு. ஆனா யாராவது இப்படி கட்டின பொண்டாட்டியை விட்டு கொடுப்பாங்களா? இரு, கத்தாத. திருப்பி எங்க அம்மா எப்ப வராவன்னு தெரியாது, அது பிறவைக்கு உன் விருப்பம். சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. என் அண்ணன் வாழ்க்கைய விட்டு அவளை அந்தால துரத்ததுக்கு கவி நடிக்க ஸ்டெப் கூட நீங்க எடுக்கல. யாரு உன் தொம்பி ஸ்டெப் எடுத்தானா? நீங்க என் அண்ணன் கொடுத்த அன்பளிப்பை எல்லாம் டவுரியா வாங்கி வச்சுக்கிட்டியா? ஆனா என் தம்பிய என் அண்ணன் படிக்க மட்டும் தான் வைக்குது. அந்த நஞ்சிக்காண்டி என் தம்பி என் அண்ணனுக்கு என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? எங்க லிஸ்ட் போடு பாப்போம். அது டைசன் ஒரு நாயை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கான். நாய் எதுக்குடி? அவள அந்த நாயை விட்டே ஓட வைக்கிறதுக்கு தான். உன் தம்பிக்க இத்து போன மூளையை பத்தி எனக்கு தெரியாதா? நீ வேணா பாருடி, அவனுக்கு நாய் வளர்க்கறதுக்கு ஆசையா இருந்திருக்கான். அதுக்காண்டி ஏதாவது தெருநாயை பிடிச்சுக்கிட்டு வந்திருப்பான். நாயே அவனே உள்ள விட்டு வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கான். இது கூட தெரியாம அவனுக்காண்டி பேசிய கண்டியா? அண்ணா ரோஹித், நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் என் தம்பிக்கு கால்ல உலதான் போறியா நீங்க? எப்படி எப்படி சாரா? எப்படி ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் உன் தம்பிக்கு கால்ல நான் உள்ள போறேனா? உலதான் போறியா? ஆனா இந்த வீட்டுல உங்களுக்கா இருக்கட்டும், உங்க அம்மாக்கா இருக்கட்டும், என் தம்பி பத்தி பேசினாலே அப்படி அவுஞ்சு பிடிச்சுதான் பேசுவியா? என் தம்பி விஷயத்துல நீங்க 2 பேரும் அவுஞ்சு புத்தி உள்ளவியதான். ஆமாண்டி, உன் தம்பி சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கிட்டான் பாத்தியா? கூப்பிட்டு வச்சு அவார்டு குடுக்கியாவ. நான் பொதுவா ஒரு விஷயம் சொல்லியேன்னா அவனை பாராட்டத்துக்கு உங்களுக்கு தெரியாதா? எப்ப பாரு மட்டம் தட்டி பேசியதே வேலையா போச்சு. ஒரு நாள் அவனுக்கு கால நீங்க போய் விழதான் போறியா? போடுறான். இப்பயும் சொல்ல, அவன் நாய் வளர்க்கறதுக்காண்டி ஏதாவது தெருநாயை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். நீ அவளை துரத்ததுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிடாத. அவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த வீட்டுல அவனுக்கு சோறு போடியதே பெருசு. இதுல நாயையும் சேர்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இவனுக்கும் சோறு கிடைக்காதுன்னு நல்லா தெரியும். அதனால பக்காவா பிளான போட்டுதான் நாயை உள்ள கொண்டு போயிருக்கான்.
இந்த உண்மை தெரிய வர நேரம் நான் உன் தம்பிக்கு கால விழ மாட்டேன். நீ என் கால வந்து உழுவ பாரு. என்ன மன்னிச்சிருங்க அத்தான். இந்த பாவி உங்களுக்கு எதிராக பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்பதான் என் தம்பியை பத்தி செம்மையா புரிஞ்சுக்கிட்டேன்னு வந்து கால உழுவ பாரு. உங்களுக்கெல்லாம் எவன் போஸ்டிங் போட்டு கொடுத்தான்? கண்டிப்பா உங்க அப்பா இல்ல, போதுமா? என்னை நம்ம டைசன் செம்ம ஸ்மார்ட் இல்ல. படிச்சு முடிக்கிறது வரைக்கும் எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கலனா நீ ஏன் ஒரு பொண்ணை பார்த்து சனன்னு கல்யாணம் பண்ணி வச்சிரு. ஏன்னா என்னைய கல்யாணம் பண்ணி குடிக்கிறதோட உன் கடமை முடியாது. அது பிறவைக்கு நம்ம டைசன் இருக்கான். எது உன்னைய நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? ஏண்டா வழக்கமா ஒரு பொண்ணை தான் சொல்லுவாங்க. பொண்ணை பெற்றி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அது பிறவைக்கு சொல்லுவாங்க. இவள ஒருத்தனுக்கு கையில புடிச்சு கொடுக்கணும், நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். மோடு மாதிரி வளர்ந்துருக்கா, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியே. அதுவும் ஆம்பளை பையன் ஒன்ன. அப்பனா உனக்கு பொறுப்பு எல்லாம் இந்த ஜென்மத்துல வராது. என்ன படிக்க வச்சது போல கையோட கல்யாணத்தையும் பண்ணி வச்சிரு. கெரே உன் படிப்பு என்னமோ கொஞ்ச நாளையில முடிய போகுது. ஒழுங்கு மரியாதையை இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி வேலைக்கு போற வழியை பாரு. உன் கல்யாணத்துக்கு எனக்கிட்ட இந்த 5 பைசா கூட எதிர்பார்க்காதான். இதுல உன் நாய கல்யாணம் பண்ணி குடிக்கிறத பத்தியே நான் யோசிக்க. எனக்கு வேற வேலை இல்ல கண்டியா. இங்கே முடிச்ச உடனே வேலைக்கு போயிரு. இல்லன்னு வச்சுக்கா. இல்லனா காலம் முழுக்க சிங்கிளா தான் இருப்பேன். சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். சிம்பிளா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவேன். அப்பம் புத்தி தானே. என்ன பக்கத்து வீட்டுல உள்ள எரும மாடை வச்சு வேணாலும் என்ன கம்பேர் பண்ணி திட்டு. அந்த வச்சு கம்பேர் பண்ணி திட்டாத. ஏன் இங்க தானே இருக்கேன். பேச்சு சத்தமா கேட்கலையா? அப்படியே கோவிக்கிட்டே வாரியா? என்ன பொறவு பின்ன கூப்பிட்டுக்கிட்டு என்னன்னு சொல்லாம காலேஜுக்கு போயிருக்கா? ஆமா கல்ல அடிச்சாவ. ரோசு உன் பியாத்தி இப்பதான் 2வது வருஷம் படிக்கான். அவளுக்கு தினமும் காலேஜுக்கு போனோம். எனக்கு அப்படி எல்லாம் இல்ல. சரி எதெல்லாம் போட்டேன். புளிச்சு வாயில வைக்க முடியல இந்த மாங்காய. இந்த மாங்காய உப்புல போட்டு வச்சிருக்கான். காலேஜுக்கு கொண்டு போறதுக்கு தானா? மீனுக்கு போட்டாலே புளிக்குது. வியாழக்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். மீனுக்கு போறதுக்கு கூட உதவாது அப்படின்னு சொல்லிட்டேன். இத எப்படி அவ திம்பா? வரட்டு இன்னைக்கு வீட்டுக்கு. இவ காய்ச்சலா கிடைக்கணும் பத்தாதுன்னு காலேஜ்ல உள்ள பிள்ளைகளுக்கு காய்ச்சல வர வைக்கலாம்னு நினைக்கா போல. ரோசு இது ஒண்ணா துளசி வெட்டி வைக்கல. பொறவு அண்ணிதான் வெட்டி வச்சாவ. அவளா? அவ இனிப்பு மாங்காய கொண்டு கொடுத்தாலே திங்க மாட்டா. அப்படியே கிடக்கும். இந்த புளிச்சு மாங்காய என்னத்துக்கு வெட்டி வச்சா? மழை நேரம் வேற. காய்ச்சல் கீச்சல்னு கிடைச்சா ஒரு நேரம் குறையவும் செய்யாது. அண்ணி சிம்மக்கா நீ ஏன் இத வெட்டி வச்ச? அது பாட்டி அந்த பெண்ணு தான் வெட்டி கொண்டு போவா காலேஜுக்கு. புளிச்சிலே புளிச்சு மாங்கா எப்படியாக திங்கிறதுக்கு முடியும்? இத அரைச்சு வச்சிருக்கேன். பாட்டி துளசி தான் இத வெட்டி வைக்க சொன்னா. இது துளசியா? இல்ல மாங்காய் ஊறுகாய் போடலாம்னு சொல்லிக்கிட்டு சும்மா சொல்லிட்டு இருந்தா மாங்காய் ஊறுகாய் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு. அதனாலதான் அர்ஜுன் மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்காண்டி வெட்டி வச்சேன். ஊறுகாய் போடுறதுக்காண்டி தான் அரைச்சு வச்சியா? ஆமா பாட்டி. மக்கா ஊறுகாய் போட்டியனா உனக்கு தெரிஞ்ச மாதிரியே ஊறுகாய் போட்டுறாத. என்ன மாமியார்லாம் அழகா ஊறுகாய் போடுவாங்க. இப்பயே அதே கைப்பக்கம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. நான் சொல்லி தர பக்குவத்துல வச்சேன்னு வச்சுக்கா. ஊறுகாய் அட்டை காசம். சரி பாட்டி நான் போடச்சலாம் உங்ககிட்ட கேட்கேன். ஒருவேளை நிஜமாவே நம்ம பிரெக்னெண்டா இருப்போமா? இல்ல ஏதோ மாங்காய் சாப்பிடணும் போல தோணி இருக்கோம். அதனால எல்லாம் பிரெக்னென்ட் இல்ல. நம்ம எடுத்த டெஸ்ட் தப்பு. ஹாஸ்பிட்டல் போனா அவையில நெகட்டிவ்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னத்தையோ பத்தி தீவிரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கா. என்னதான் ஆச்சு இவளுக்கு? தியா தியா என்னடி என்ன உடம்பு சரியில்லையா? இல்லங்க நல்லா தான் இருக்கேன். அது பிறவைக்கு என்ன எதையோ பறி கொடுத்தது போல யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அர்ஜுன். என்னம்மா தலைவேதனை சரியாவே இல்லையா? ஒருவேளை அப்பா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டதுக்கு பிறவைக்கு வரையில திருப்பி ஹாஸ்பிட்டல் போமான்னு கேட்டா நான் திட்டுவேன்னு சொல்லாம இருக்குதியா? இல்ல அர்ஜுன். அது பிறவைக்கு என்னடி? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். ஒன்னும் இல்ல அர்ஜுன். ஒன்னும் இல்லாம என்னத்துக்கு திருத்தன்னு முழிக்க? சடனா நான் கூப்பிட்டாலும் பயந்து திரும்பிய. என்னதான் ஆச்சு உனக்கு? ஐயோ ஒன்னும் இல்லங்க. தியா சொல்லுமா, வீட்டுல தகரம் எதுனா சொல்லுச்சா? இல்ல இல்ல அர்ஜுன். ஓ அம்மாவை ஏதாவது சொன்னாவளா? அப்பனா அந்த ஜெசிகா தான் ஏதோ குழப்பி விட்டுருக்கா உன்ன. இல்ல அர்ஜுன். வழக்கம் போல நீ நிலன காதலிச்சா? நீ எங்க அர்ஜுன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் மனசுல கூட நினைச்சது கிடையாது. உனக்கு அர்ஜுனா அப்படி இப்படின்னு எல்லாம் அடிச்சு விட்டாளா? வழக்கமா அவ இத பத்தி எல்லாம் சொன்னாதானே நீ மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருப்ப. இவனை எப்படிடா அவளுக்கு விட்டு குடிக்கியது, எப்படி இவனையும் அவளையும் சேர்த்து வைக்கியது, இந்த மாதிரி யோசிக்கச்சுல தானே அமைதியா இருப்ப. அப்பா விட்டு கொடுக்க நினைச்சேன் அர்ஜுன். ஆனா இனிமே என்னால விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்க எனக்குள்ள கலந்துட்டீங்க. இப்ப நீங்க வேற நான் வேற இல்ல அர்ஜுன். என்னால உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் முடியாது. உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கவும் முடியாதுங்க. என்ன இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தா மனுஷனுக்கு பைத்தியம் தான் பிடிக்குது பாக்கச்சுல. ஐயோ அர்ஜுன் நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பொறவி என்னத்த இவ்வளவு டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்னன்னு கேட்டா ஒன்னும் இல்ல ஒரு மண்ணாங்கட்டியே இல்லன்னா என்ன அர்த்தம்?
திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் என்ன பைத்தியக்காரனா? வீட்டுல இவியலால பிரச்சனையா இவியல்னால பிரச்சனையான்னு ஒரு ஆளையா வச்சு கேட்க, இல்ல வேற யாராவது இந்த போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டிய மாதிரி மிரட்டியாவலாம். பவிக்குதான் ஒரு வாட்டி நடந்துட்டேன். இல்ல அர்ஜுன், புறவி என்னத்துக்கிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? என்னமோ நேத்துக்கு தான் உன் அப்பனை பறி கொடுத்தது போல. நான் என்ன நீ எம்மா சொல்லுமா, உன் வாயை திறந்து சொன்னாதானே தெரியும். ஒன்றும் இல்லைங்க. பொட்டிக்ல இன்னொரு ஃப்ளோர் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியாலாம், அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அத பத்தி டென்ஷனா யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சந்தோஷமான விஷயம் தானே அது. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனா சந்தோஷம் கூட சந்தோஷமான நேரத்துல தான் கிடைக்கணும். என்ன லோனுக்கு எதனா அப்ளை பண்ணியா? அம், நாளைக்கு ஒருத்தரை பார்க்கறதுக்கு போகணும். அவைய பதில் சொன்னதுக்கு பிறவைக்கு தான் என்னை அதுன்னு முடிவு பண்ண முடியும் அர்ஜுன். ஏய், லோன் எல்லாம் ஒரு விஷயமா? அடுத்த வீட்டுக்கிட்ட இருந்து லோன் வாங்குவேன். கட்டின புருஷனா எனக்கிட்ட இருந்து வாங்க மாட்டேன். அது ஒரு இடத்துல கேட்டிருக்கேன் அர்ஜுன், கிடைக்கலன்னா வாங்கி. ஏண்டி உனக்கு அவ்வளவு திமிரா? நான் என்ன அடுத்த வீட்டுக்காரனா? எனக்கிட்ட இருந்து வாங்க மாட்டியா? எவனோ ஒருத்தனுக்கிட்ட லோனுக்காண்டி கை நீட்டி நிப்பியா பை? இல்ல, ஏற்கனவே போட்டிக் விஷயத்துல அவரை எப்பயும் ஹெல்ப் பண்ணுவாரு. எனக்கிட்ட அப்படி என்ன ஈகோ பார்க்க வேண்டியது கிடக்கு? என்னமோ அடுத்தவன போல. அம், நிறைய தேவைப்படம்ல அர்ஜுன். ஆமா, ஒரு ஃப்ளோர் வைக்கிறதுக்கு அப்படியே கோடி கோடியா தேவைப்படுது. உங்களுக்கு வேணா 10 கோடி அடிக்கதான் பெரிய விஷயம் இல்லாம இருக்கலாம். எனக்கு 1,00,000 ரூபாயும் பெரிய விஷயம்தான். விடுங்களேன். தியா, நீ திடுத்துப்புன்னு தாலி கட்டுங்க எனக்கு ராணி மாதிரி வாழணும்னு சொன்னதும் தெரியாம அது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டேன்டி. அதனால உனக்கிட்ட கோவப்பட்டனே தவிர உனக்கு நிலனுக்கு நடுவுல இருந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எப்படி பேசுவியான்லாம் எனக்கு தெரியாது. பிராங்க் பண்ற விஷயம் இது எதுவும் எனக்கு தெரியாது இல்லாதியா. திடுத்துப்புன்னு தாலியை கட்டுங்க, அப்பனாதான் வசதியான வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லும் போது என் இடத்துல யாரு இருந்தாலும் தப்பா தானே புரிஞ்சுப்பாவேன். அதனாலதான் தியா அப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுவேன். நீ விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகு எனக்கு அப்படி எல்லாம் தோணுனதே இல்ல. அதையெல்லாம் வச்சு நினைச்சுக்கிட்டு எனக்கிட்ட இருந்து ரூபாய் வாங்க மாட்டேங்கிறியா? ஐயோ, உங்களுக்கு எப்படி அர்ஜுன் நான் புரிய வைப்பேன்? ஒருவேளை டாக்டர் நெகட்டிவ்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா உங்ககிட்ட நான் மனசு விட்டு பேசுவேன். அட்லீஸ்ட் நமக்குள்ள அன்னைக்கு நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அதையாவது நான் தெரிஞ்சுக்கிடணும். நாளைக்கு சாயந்தரம் நான் உங்ககிட்ட கண்டிப்பா பேசுவேன். என்னம்மா? ஒன்றும் இல்லைங்க, தூக்கம் வருது. சரி, படுத்து தூங்கு. நீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ தூங்கு. ம், என்னமோ ஒரு விஷயத்த நம்மளுக்கிட்ட இருந்து மறைக்கியா? காலமே எங்க யாத்திரை? தோப்புல தேங்காய் வெட்டதுக்கு ஆள் வந்திருக்கு. மொபைல் முன்னே போயிட்டானோ? ஆமா, அவன் 6 மணிக்கு எல்லாமே போயிட்டான். 30 மரம் தான் ஏறதுக்கு சொல்லியிருக்கேன். கிட்ட நிக்கலன்னு வச்சுக்கான். 50 தென்னை மரம் ஏறி இருக்கான். 50 மரத்துல தேங்காய் பறிச்சிருக்கான்னு சொல்லிட்டு 50 மரத்துக்கு ரூபா வாங்கிட்டு போவானுவான். சரி சரி. சரி ரோசா, நான் போறேன். எப்படி எனக்கு வாரதுக்கு சாயங்காலம் ஆகும்னு நினைக்கிறேன். காலமே உச்சைக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்துரு. ஆ சரி. வேற ஏதாவது வேணும்னா கவனுக்கு போன போட்டு சொல்லுங்க, எடுத்துக்கிட்டு வரேன். ஆ சரி ரோசா. போமா. கடவுளே, இவர் என்ன போமான்னு கேட்காரு? நம்ம ஹாஸ்பிட்டல்ல போறோம், இவர் என்ன பொட்டிக்கு போறேன்னு நினைச்சுக்கிட்டு கொண்டுடதுக்கு போமான்னு கேட்காரு? கடவுளே, எப்படி இவர்கிட்ட இருந்து இப்ப தப்பிக்கிறது? போமான்னு கேட்டேன். என்னத்த கேட்டாலும் நான் 3-4 தடவை திருப்பி திருப்பி கேட்கணும். 10-15 நிமிஷம் செல்ல மாதிரி என்னத்தையாவது யோசிச்சுக்கிட்டு நிப்பா. அம்மா உனக்கிட்ட தான் கேட்கேன், போமா. அர்ஜுன், நீங்க முன்ன போங்க. மேடம், நான் பொட்டிக்கு போவேல. பிறகு அதான் சொன்னோம்லங்க, லோன் விஷயமா ஒருத்தரை பாக்கிறதுக்கு போனேன்னு சொன்னனே. அதான் அர்ஜுன், பொட்டிக்ல இன்னொரு ஃப்ளோர் கட்டியதை பத்தி. ஓ ஆமால, காலமே போடுமா? 10:30க்கெல்லாம் வரதுக்கு சொல்லியிருக்காங்க. கிட்ட இல்ல அர்ஜுன், டிராவலே 1 மணி நேரம் எல்லாம் இருக்கான். நாகர்கோயில். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, உங்களுக்கு நேரம் ஆகலாம். ஓ அப்படியா, சரிம்மா. போயிருவா இல்லன்னா கவின கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு சொல்லவா? இல்லங்க வேண்டாம், நானே போயிருவேன். பத்திரமா போயிருவா தானே? ஆமா அர்ஜுன். லோன் யார்கிட்ட கேட்க போறேன்? இவர் என் சேஃப் காண்டி திருவி திருவி கேட்க ஆரம்பிக்கிறேன். ஐயோ என்னங்க, நீங்க பயப்படாதுங்க. இதுக்கு முந்தி நிறைய தடவை அவரை பார்த்திருக்கேன். அம்மாவை கூட அவருக்கு நல்லா தெரியும். தூரத்து சொந்தக்காரங்க தான். சரி, இடத்துக்கு போயிட்டு எனக்கு லொகேஷன் அனுப்பிடு. போய் சேர்ந்ததான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுனா? சரிங்க. சரி, வரேன். இவரை சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. சரி கடவுளே, டெஸ்ட்ல நெகட்டிவ் தான் வரணும். என்னால 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தைய பெத்தெடுக்க முடியாதுதான். டெஸ்ட்ல பாசிட்டிவ்னு பார்த்ததுக்கு பிறகு அது ஒரு வழியா தான் இருக்கு. இருந்தாலும் நானும் அர்ஜுனும் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த அதிசயம் எல்லாம் எங்களுக்கு நடக்க வேண்டாம். நம்ம கீழே வந்து 10 நிமிஷம் ஆகுது. உருண்டு உருண்டு நிப்பா. கடவுளே, இவர் என்ன என்னமா போவே இல்லையா? தியா, என்னங்க உங்களுக்கு என்னமா நேராவே இல்லையா? இல்லம்மா, நீ பொட்டிக் சம்பந்தமா நாகர்கோயில் போறேன். நானும் ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா ஒருத்தங்களை பாக்கிறதுக்கு நாகர்கோயில் போனோம். நாளைக்கு போலான்னு நினைச்சேன். நீ அங்கதானே போறேன். கார்ல யாரு? நானே கொண்டு விட்டுறேன். முடிச்சுக்கிட்டு வர்றதுக்கு நானும் எப்படியும் மதியம் ஆயிரும். ஒன்னா சேர்ந்தே வந்துடலாம். வேற வழியே இல்ல.
நாகர்கோவில் வரைக்கும் இவருக்கு நம்மளை தனியா விடறதுக்கு விருப்பமே இல்ல. பேசாம பொட்டிக்ல இறக்கி விட சொல்லிடுவான். இவர் கிளம்புனதுக்கு பிறவைக்கு நம்ம போலாம். ஆனா அப்பாயின்மெண்ட் 10:30க்கு தானே. நான் எப்ப போய் சேருவேன்னு கூட தெரியல. ஓய், என்ன பொண்டாட்டி யோசிச்சுக்கிட்டே நிக்க? கார்ல போய் யாரு? என்னங்க, நீங்க கீழே இறங்கி வந்து 10-15 நிமிஷம் கழிச்சு தான் நான் வரேன். காரணம் என்னன்னு தெரியுமா? என்ன? அவர் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டாராம். சோ மதியத்துக்கு மேல வாமா, பர்சனலா கொஞ்சம் வேலை இருந்தது, இப்போ உன்னைய பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படியா? சரி, இப்ப நீ எங்க போற? பொட்டிக் தாங்க. கொண்டு விடுதியலா? சரிம்மா, அப்பனா உன்னை விட்டுக்கிட்டு நான் அது பறவைக்கு ஹாஸ்பிட்டல் போறேன். அவர் உன்னைய மதியத்துக்கு மேல தானே கூப்பிட்டுருக்காரு. ம். போறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணு. நான் கார் எடுத்துக்கிட்டு பொட்டிக்கு வந்துடுறேன். சேர்ந்தே போயிட்டு வந்துடலாம். சரிங்க. ம். டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்காண்டி நீங்க இங்க வந்திருக்குதியா? பரவாயில்ல. அவங்க யாரு? டாக்டர் அஜிதா. ஆமா. அவியல தான் பார்க்க முடியல. இனிமே எப்பயாவது கன்னியாகுமரி வந்தியல்னா இங்க வாங்க சார். சரி டாக்டர். இங்க கன்னியாகுமரியில வேற யாராவது தெரிஞ்சவிய இருக்காவளா? உங்க எம்டி இருக்காரு. அது பிறகு என் லைஃப்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். ஸ்டூடெண்ட் தான், அப்படி ஒரு ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்டா? ஆமா, எத்தனையோ வருஷம் கிளாஸ் எடுத்திருக்கேன். என் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட். அவன் வீட இங்கதான் இருக்கு. ஓ. அவனை இனிமே நாளைக்கு பார்க்க வரதா சொல்லியிருக்கேன். அவனையும் பாத்துக்கிட்டு உங்க ஊர்ல இருக்க எல்லா இடத்தையும் சுத்தி பாத்துக்கிட்டு சென்னைக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஓ சரி சரி டாக்டர். சரி, இனிமே பாக்குறதுக்கு யாரும் இல்ல, நான் கிளம்பலாமா? நான் வேற உங்க எம்டிய பாக்கணும். மேம், நீங்க நேத்திக்கு ஃபோன் பண்ணியிருந்தனே. நேத்திக்கா? பேர் சொல்லுங்க மேம். தியாஸ்ரீ. டாக்டர் தேவ பார்க்கணும். ஓ, தேவ் டாக்டரையா? ஆமா, நேத்திக்கு ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். நேத்திக்கு சபிதா இருந்தாவன். சபிதா லீவ் இன்னைக்கு. ஓ, அப்பனா நான் இன்னைக்கு டாக்டரை பார்க்க முடியாதா? 10:30க்கு தானே வர சொல்லியிருப்பாவ. மணி 11 ஆகுதே. ஆமா சிஸ்டர், கொஞ்சம் லேட் ஆயிட்டேன். எப்படியாவது அவரை பார்க்க முடியுமா? அவர் இல்லைனாலும் வேற ஏதாவது கைனகாலஜிஸ்ட் கூட ஓகே தான். ஐயோ, அஜிதா டாக்டர் இப்ப வெளியே போயிருக்காவ. சரி, நான் வேணா டாக்டர் கிட்ட பேசி பார்க்கவா? ப்ளீஸ் சிஸ்டர். சரி, தேவ் டாக்டர் கைனகாலஜிஸ்ட் தான், நான் சொல்லி பார்க்கேன் மேம். ம். ஓகே டாக்டர், அப்படா நீங்க கிளம்புங்க. ஸ்கிரீன்ல தெரிய இந்த பொண்ணு கிரேசி ஹாஸ்பிட்டல் எம்டியோட ஒய்ஃப் தானே. இந்த பொண்ணு இங்க என்ன பண்ணுது? மேம், என்னாச்சு? மானிட்டர்ல யார பாக்காவ? ஹலோ மேம். சார், நீங்க கிளம்புங்க. நான் உடனே எம்டியை பார்க்கணும். என்னாச்சுமா? ஏதாவது ப்ராப்ளமா? டாக்டர், உங்களுக்கு தெரியாது, மனசுக்குள்ள எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வர போற மாதிரி தெரியுது. நான் உடனே எம்டியை பார்க்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு பிரச்சனையா? நம்ம தப்பு செய்யாம என்ன பிரச்சனை வரப்போகுது? டாக்டர், மானிட்டர்ல ஒரு பொண்ணு தெரியுதே, பாருங்களேன். வெளியே வேற காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமா. உங்களுக்கு தெரியாது, அந்த பொண்ணு எங்க பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு பக்கத்துல, கிரேசி ஹாஸ்பிட்டல். நீங்க சென்னையில இருந்தாலும் ஒருவேளை கன்னியாகுமரியில கிரேசி ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த ஹாஸ்பிட்டலை விட 4-5 மடங்கு பெரிய ஹாஸ்பிட்டல் தான் கிரேசி ஹாஸ்பிட்டல். எல்லா ஃபெசிலிட்டியும் அங்க இருக்கு. அந்த எம்டியோட ஒய்ஃப் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காவ. வாட்? அர்ஜுனோட ஒய்ஃப் இங்க வந்திருக்காளா? இவருக்கு எப்படி டாக்டர் அர்ஜுன தெரியும்? அர்ஜுனோட ஒய்ஃப் யாரு? சார், உங்களுக்கு எப்படி அவியல தெரியும்? அது மட்டும் இல்லாம எங்க சுத்தி இருக்க எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அவரை பேர் சொல்லி கூட சொல்ல மாட்டாவ. சின்ன வயசு தான், ஆனா எல்லாரும் மரியாதையா தான் பேசுவாவ. நீங்க பேர் சொல்லி சொல்லுதியா? நான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருந்தேனே, என் ஸ்டூடெண்ட் ஒருத்தனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அர்ஜுன் தான். நாளைக்கு அவன் வீட்டுக்கு தான் போறதா சொல்லிட்டு இருந்தேன். அவர் வீட்டுக்கா? ஓகே சார், நான் உடனே எம்டியை பார்க்கணும். அந்த பொண்ணு என்னத்துக்கு வந்திருக்கான்னு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. வெயிட், தெளிவா பேசுங்களேன். அர்ஜுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இதெல்லாம் அவனோட ஒய்ஃபாலையா? எனக்கு புரியல. அவனுக்கு யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய தெரியாது. சார், மானிட்டர்ல தெரிய அந்த பொண்ணு தான் டாக்டர் அர்ஜுனோட ஒய்ஃப். நல்ல லட்சணமா இருக்கான். அவனுக்கு பொருத்தமான பிள்ளைதான். இவளை பார்த்து நீங்க என்னத்துக்கு பயப்படுத்தியா? ஒருவேளை யாராவது அட்மிட் ஆயிருக்கலாம். அவியலை பாக்கிறதுக்கு கூட வந்திருப்பா. சார், கொஞ்ச நாளைக்கு முந்தைய டாக்டர் அர்ஜுனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்ப இந்த பொண்ணு தான் டாக்டர் அர்ஜுன மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கா. அர்ஜுனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா? ஆனா நல்லா தான் பேசினான். கொஞ்ச நாளைக்கு முந்தி சார். இப்ப அவர் நல்லா தான் இருக்காரு. அங்க என்னமோ பிரச்சனை நடந்து இவரை விட சீனியர் டாக்டர் அவரை போலீஸ்ல புடிச்சு குடிக்க அளவுக்கு டாக்டர் அர்ஜுன் ஸ்டெப் எடுத்தாரு. ஏதாவது கிறுக்கு வேலை பார்த்திருப்பாவா? அதனால ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நினைச்சிருப்பான். நீங்க என்னத்துக்கு பயப்படணும்? இல்ல சார், நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் ஏதாவது பிரச்சனை பண்ணதுக்கு கூட அந்த பொண்ணு அனுப்பியிருக்கலாம்ல அவரு. வாய்ப்பே இல்ல. அர்ஜுனால எல்லாம் அப்படி செய்ய முடியாது. அவனுக்கு தப்புன்னு பட்டா தட்டி கேட்பான். அடுத்தவியல தட்டி விட்டுக்கிட்டு மேல வரணும்னு நினைக்காளு அர்ஜுன் கிடையாது. அவன் இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்கான்னா அத்தனை அவன் உழைப்பு, அவன் திறமை. கண்டிப்பா அந்த பொண்ணு வேற என்னத்துக்காக தான் வந்திருப்பா. முத அந்த பொண்ணை கூப்பிடுங்களேன். மேடம், என்னமா தேவ் டாக்டர் பாக்கிறதுக்கு வேற யாராவது வெயிட் பண்ணியாவலாம்? ஆமா மேம், ஒரு பொண்ணு வெயிட் பண்றாங்க. வெளியே இருக்க அந்த பொண்ணு தானே? ஆமா மேம், அந்த பொண்ணு தான். என்னத்துக்கு வந்திருக்காவ? அவியா தேவ் டாக்டர் பாக்கிறதுக்கு வந்திருக்காவ. நேத்தைக்கே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாவலாம். எது, டாக்டர் தேவ பாக்குறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காவலாம். கூட டாக்டர் அர்ஜுன் வந்திருக்காரா?
அர்ஜுன் கிரேசி ஹாஸ்பிட்டல் எம்டியா? ஆமாம்மா அவர்தான். வந்திருக்காரா? வெளியே எதுனா நிக்காரா? இல்ல மேம், இவைய மட்டும்தான் வந்திருக்காவ. உம், என்ன காரணத்துக்காண்டி டாக்டர் பார்க்கறதுக்குன்னு தெரியுமா? நேத்தைக்கு ஃபோன் சபி தான் அட்டன் பண்ணிருக்கா. பேர் மட்டும் தான் எழுதி வச்சிருக்கா. ரீசன் என்னத்துக்குன்னு எழுதாமலா விட்டா? வெயிட் பிரியா, வெயிட், ஏன் கோவப்படுத்தியா? நீ போமா, போய் அந்த பொண்ணு உள்ள வர சொல்லு. வர சொல்லுங்க. அந்த பொண்ணு கிரேசி ஹாஸ்பிட்டல் எம்டி டாக்டர் அர்ஜுனோட ஒய்ஃப் தான். அவரோட ஒய்ஃபா? போமா, போய் வர சொல்லு. டாக்டர், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவிய பெரிய ஹாஸ்பிட்டல், அவிய கூட போட்டி போடுறதுக்கெல்லாம் நம்மளால முடியாது. என்னமோ சம்பவம் பண்ணதுக்காண்டி வந்தது போலதான் எனக்கு தோணுது. யார் ஸ்டூடெண்ட பத்தி எனக்கு தெரியும். அந்த பொண்ணு வரட்டும். சரி சார், எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரிதான். நம்ம தப்பு பண்ணாதது வரைக்கும் எதிரில அர்ஜுனே வந்து நின்னாலும் பயப்பட வேண்டாம். அது சரிதான். ஆனா பெரிய ஆளுங்களுக்கு கூட எல்லாம் மோதிய அளவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் இன்னமும் வளர இல்லாதான். மேம், நீங்க கிரேசி ஹாஸ்பிட்டல் எம்டி டாக்டர் அர்ஜுனோட ஒய்ஃபா? கடவுளே, இவர் எங்க உள்ளவர்களுக்கும் தெரியுமா? இப்ப எப்படி இங்க இருந்து நான் வெளியே போறது? உங்களுக்கு எப்படி தெரியல? கேமரா இருக்கு பத்தியலா, அதுல மேம் உங்களை பாத்துருப்பாவ போல. அப்ப நான் இங்க இருக்கவங்களுக்கு என்ன தெரியும் போலயே. நீங்க உடனே உள்ள போவியலாம். ஓ, கூப்பிட்டுட்டாவலாம். நீங்க அர்ஜுன் சாரோட ஒய்ஃபா? ஆமா சார தெரியும், ஆனா உங்களை தான் தெரியாது. உங்க கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். இப்பதான் உங்களை முத பாக்கேன். உள்ள போங்க மேம், என்னமா லேட் பண்ணா என்னைய திட்டுவாவ. சரி, அர்ஜுன் வெளியே நிக்காரு, அவரை கூட்டிட்டு வந்துறியேன். தனியா வந்ததா சொன்னியா? இல்ல, அவர் இப்பதான் போன் பண்ணாரு, வெளியே தான் நிக்காராம். நான் அவரையும் கூட்டிட்டு வந்துறியேன். மேம் மேம், ஒரு நிமிஷம் மேம். என்ன இப்படி ஓடியாவ? ஆட்டோல ஏறியாவ? மேம், உள்ள வாமா. எங்கம்மா அந்த பொண்ணு? சார், நான் நீங்க கூப்பிட்டதா சொன்னேன். வெளியே டாக்டர் அர்ஜுன் நிக்கதாவும் அவரை கூட்டிட்டு உள்ள வரதாவும் சொன்னாவ. ஆனா ஆட்டோல ஏறி கிளம்பிட்டாவ. கடவுளே சார், நான் தான் சொன்னோம்லாம், ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதாவது போட்டோ எடுக்கிறதுக்கு. பிரியா, நீங்களா பேசாதுங்க. ஒரு நிமிஷம், நான் அர்ஜுனுக்கு போன் பண்ணி கேட்டேன். இப்பயும் சொல்ல, என் ஸ்டூடெண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாரையும் கீழே பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அவன் மேல போனேன்னு என்னைக்கு ஆசைப்பட மாட்டான். இவர் சொல்லியது உண்மைதான். ஏன்னா மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல்ல அர்ஜுன் சாருக்கு எதிராக என்னமோ ஒண்ணு நடந்துதான். நான் இதை லீகலா ஃபேஸ் பண்ணியேன்னு மிரட்டி இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு என்னத்துக்கு வந்துட்டு போனோம்? ஹலோ அர்ஜுன். சார் சொல்லுங்க சார். என்னப்பா, எங்க இருக்கா? நான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன் சார். ஏபிகே ஹாஸ்பிட்டல் பக்கம் ஏதாவது வந்தியாப்பா? இல்லையே சார். ஏன்? ஜோக் பண்ணாத அர்ஜுன், ஒருவேளை நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் என்னைய பாக்கிறதுக்காண்டி வந்தியா? இல்ல சார், நீங்க வீட்டுக்கு வரதா சொன்னீங்களே, அதையும் தாண்டி எப்படி சார் தொல்லை பண்ணுவேன்? அர்ஜுன், நிஜமா நீ இங்க வரலையா? சார், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் 2-3 தடவை வந்திருக்கேன். ரிலேட்டிவ் ஒருத்தவங்களும் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாட்டி அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பாக்கிறதுக்கு 2-3 தடவை வந்திருக்கேன். மத்தபடி அந்த ஹாஸ்பிட்டலை பத்தி எனக்கு ரொம்ப எதுவும் தெரியல. வேற யாரையாவது பாத்திருப்பீங்க. உன் ஒய்ஃப் எங்க இருக்கா? ஏன் சார், என்னன்னு சொல்லுங்க. ஏபிகே ஹாஸ்பிட்டலுக்கு உங்க ஒய்ஃப் வந்திருக்கா? உள்ள கூட்டத்துக்கு பிறகு போயிட்டாவ. சார், வேற யாரையும் பார்த்துட்டு என் ஒய்ஃப் நினைச்சிட்டியான்னு நினைக்கேன். நீங்க தான் இது வரைக்கும் அவளை பார்த்ததே இல்லையே. நான் பார்த்ததில்ல அர்ஜுன், ஆனா டாக்டர் பிரியா பாத்துருக்காவளே. சிஸ்டர் வேற கேட்டிருப்பாவ போல, நீங்க டாக்டர் அர்ஜுனோட ஒய்ஃபா அப்படின்னு. ஆமான்னு சொல்லிட்டு வெளியே ஹஸ்பண்ட் அர்ஜுன் நிக்காரு. அவரை கூட்டிட்டு வரேன்னு வெளியே போயிட்டு ஆட்டோ ஏறி அப்படியே கிளம்பிட்டாலாம். இங்க உள்ளவியெல்லாம் அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் உள்ளவியா? என்னத்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? ஏதாவது பிரச்சனையா என்னமோன்னு பயப்படியாவ? சார், நான் மறந்துட்டேன். ஆக்சுவலா என்னன்னா, தியாவோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களை அங்க அட்மிட் பண்ணிருக்காவ. எங்க கல்யாணத்துக்கு முன்னமே அவியலால தியா நிறைய பிரச்சனை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தா. இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கா. பாக்க போட்டான்னு என்கிட்ட கேட்டுட்டே இருந்தா. போகக்கூடாதுன்னு சொன்னேன். எனக்கு தெரியாம அவியலை பாக்கிறதுக்காண்டி அங்க வந்திருப்பா. நீங்க அர்ஜுனோட ஒய்ஃபான்னு கேட்டோன்னா பயந்து வெளியே வந்திருப்பா சார். ஓ அப்படியா? ஆனா நேற்றுக்கே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காவளே. ஒருவேளை டிஸ்சார்ஜ் பண்ணிருப்பாவளோ என்ன யாதுன்னு தெரியாம போன் பண்ணிருப்பா. அடுத்த போன் அப்பாயின்மெண்ட்காக வேற யாராவது பண்ணிருக்கலாம் சார். கன்ஃபியூஷன்ல பேரை மாத்தி எழுதி வச்சிருப்பாவ. ஓ அப்படியா? ஆனா இங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாவளா? அதான். சரி அர்ஜுன், நாங்களாம் பயந்துட்டோம். சார் சொல்லுப்பா. அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்ததா சொன்னியலை, எந்த டாக்டர் பாக்கிறதுக்கு? அதான் கன்ஃபியூஷன் நீயே சொல்லிட்டியப்பா. அப்ப கன்ஃபியூஷனா தான் இருக்கும். உனக்கு தெரியாததா? இல்ல சார், கன்ஃபியூஷன் தான். இருந்தாலும் சும்மா கேட்கேன், எந்த டாக்டர் பாக்கிறதுக்கு? என்ன பாக்கிறதுக்கு தான் அர்ஜுன்? கைனகாலஜிஸ்ட பாக்கிறதுக்கு தான் வந்ததா சொன்னாவ. ஓகே சார், நீங்க ஒன்னும் பயப்படாதுங்க. அங்க உள்ளவியலையும் பயப்பட வேண்டாம்னு சொல்லிருங்க. தெரிஞ்சவியலை பாக்கிறதுக்கு தான் வந்திருப்பா. சரி அர்ஜுன், நான் மானிட்டர்ல உன் ஒய்ஃப பார்த்தேன். ஏதோ பதட்டமா இருந்த மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் என்னையாதுன்னு பாரு. ஒருவேளை ரொம்ப வேண்டப்பட்டவியலா இருக்கும். அம்மா வீட்டு சொந்தங்களா நம்ம கோவத்துக்காண்டி எல்லாம் பார்க்கப்படாதுன்னு தடுக்கப்படாது அர்ஜுன். உனக்கு தெரியாததான். சரி சார், நான் பாக்குறேன். சரிப்பா, அப்ப வச்சிடுறேன். என்ன பிரியா, இப்பயாவது நம்புறீங்களாம்? எல்லா வீட்லயும் நடக்கி பிரச்சனை தான். சொந்தக்காரவிய ஒய்ஃபுக்கு ஏதோ பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காவ. அதனால பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் போல. அவியல மீறி பார்க்க வந்திருப்பா. சிஸ்டர் வேற போய் மாத்தி கேட்டிருப்பாவ.
ஏதாவது டென்ஷன்ல ஆமான்னு சொல்லியிருப்பா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். கடவுளே, ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணிருப்பாவலாம். வாசல்லே காத்துக்கிட்டு நிக்காரு. இப்ப எப்படி சமாளிக்க போறேன்? என்னங்க கூப்பிட்டீங்களா? நான் தானே கூப்பிட்டேன், வேற எவனாதான் கூப்பிட்டான்? நான் கூப்பிட்டதுக்கு என்னதுக்கு இப்படி மூஞ்செல்லாம் வேர்த்து போய் பயந்து நடுங்கிய? ஒன்றும் இல்லைங்க. நீங்க சாயந்தரம் தானே வருவியா? ஜனன் இந்த நேரத்துல வாசல்ல வந்து நிக்கிறியா? அதான். ஏன் நான் வீட்டுக்கு வரப்படாதா? வரலாங்க. சரி, எங்க போயிட்டு வரேன்? பொட்டிக். நான் பொட்டிக்ல இறக்கி விட்டு 1.5 மணி நேரம் ஆகும். உடனே திருப்பி வந்திருக்கா? அது அர்ஜுன் தலைவேதனையா இருந்தா, அதான் உறங்கலான்னு வீட்டுக்கே வந்துட்டேன். சரி. என்ன வேற எதுவும் கேட்காம விட்டுட்டாரு? அப்பனா அங்கேருந்து ஃபோன் எதுவும் இவருக்கு இன்னமும் வரல. தியா, என்னங்க? போன வேலை நல்லபடியா முடிஞ்சுதா? பேக் கை தவறி கீழே விழுந்துட்டேன். எடுத்துட்டு உள்ள போ. நீங்க என்ன இந்த நேரத்துல இங்க? சும்மாதான், கொஞ்சம் வேலை இருந்து அதான் வீட்டுக்கே வந்துட்டேன். ம். போ. என்ன என்னைய பாத்துக்கிட்டே நிக்கா? உள்ள போன்னு சொல்லியீங்களா? ஆ சரிங்க. போயிடுறேன்.